வணக்கம் நண்பர்களே. ஸ்தர ராசின்னு சொல்லக்கூடிய ரொம்பவுமே ராசிகளிலே வலிமை வாய்ந்த ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்தே வருடம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பெரும்பாலுமே அள்ளி கொடுக்கக்கூடிய குணம் கொண்டவங்க தாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள். மனசாட்சிக்கு மாற அவங்களுக்கு பேச தெரியாது. ஏழை பணக்காரன், படித்தவங்க படிக்காதவங்க, மேதனு வித்தியாசமும் பார்க்க தெரியாது. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் அலங்காரமான பேச்சுன்னு தான் வளைய வருவாங்க. உணர்ச்சி வசப்பட்டு வளராம வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக பார்க்கக்கூடிய குணம் கொண்டவங்க. சிம்ம ராசியில் பிறந்திருந்தாலே அதிர்ஷ்டத்தோட வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சிங்கத்தோட அடையாளம் ஆளுமை தன்மையோட விளங்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். எப்பயுமே எல்லாருமே பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிடிச்சவங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். என்னதான் எதிரியாக இருந்தாலுமே எதிரியுமே நேசிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். எல்லாருமே இவங்ககிட்ட ரகசியத்தை பகிர்ந்துக்க விரும்புவாங்க. சூரியன் உதிக்கிறதும் அஸ்தனம் ஆகிறதும் சூரியனோட இயல்புங்கிற மாதிரி தான் பல இடங்களில் புத்திசாலியும் இருப்பாங்க. சில இடங்களில் குழந்தைத்தனமான பேச்சாகவும் அவங்களோட பேச்சிருக்கோம். இவங்க வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே மேன்மை பெறணும்னா நீங்கள் தந்தை இழந்த குழந்தைகளுக்கு எல்லா விதமான உதவியும் செஞ்சுட்டு வரணும். பார்வை இழந்தவங்களுக்கு தேடி போய் நீங்கள் உதவி செய்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தலைமை தாங்கி நடத்தி போகக்கூடிய ஈடில்லையாத சூரியனை விளங்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வகையிலுமே நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் ஜோதி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது. அதே மாதிரி திருவண்ணாமலையில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். இனி தொடர்ந்து வரக்கூடிய இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்தே இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுவு காலம் பிறக்கக்கூடிய ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு. எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எதிர்ப்புகளை சந்திக்க போகிறீங்க, என்ன மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே சிம்ம ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணன்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். சூரிய பகவானால் ஆளக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை பொறுத்த வரைக்குமே சாதிக்கக்கூடிய ஆண்டாக தான் அமைஞ்சிருக்குது. எந்த வகையிலுமே உங்களால் சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புத்தி சாதுரை சிறப்பாக இருக்கும். பல வகையிலையும் பாடங்களை உணர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலங்கிறது நீங்கள் கற்ற பாடங்கள் மூலமாகவே சிறந்த பலனை பெறக்கூடிய ஆண்டுகள்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப நிலையில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளில் படிப்படியான மாற்றம் ஏற்பட போகுது. இது வரைக்குமே சண்டை சச்சரவாக போயிட்டு இருந்த உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் கூட சிக்கல்கள் எல்லாமே நீங்கி நல்ல மாற்றம் கிடைக்கும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். கூடவே குரு பகவானுடைய பார்வை விழுறதால எடுத்துக்கிற காரியங்கள் எல்லாமே லாபம் அதிகரிக்குன்னு சொல்லலாம். வருமானத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம். சேமிப்பை அதிகப்படுத்த பாருங்க. இது உங்களுக்கு வலுவான ஒரு பொருளாதார அடிப்படைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வேலை ரீதியாகவும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குது. தடைப்பட்ட பல விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் வெற்றிகரமாக முடியும். கடந்து வந்த பாதைகளில் இருந்தே இனி நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் சிறந்த மாற்றத்தை பெற போகிறீங்க. குரு பகவானுடைய அருளால் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். வேலை இழந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வருமானங்கிறது லாபங்கிறது உங்களுக்கு பெருசில்லை. சேமிப்பை நீங்கள் அதிகப்படுத்துறது தான் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து சனி ராகு 2 பேருமே உங்களுக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சாதகம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. பொருளாதார நிலையில் லாபம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அப்பப்போ சிக்கல்ங்கிறது ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். நிதி சார்ந்த விஷயங்களை கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருந்துக்கங்க. வேலை ரீதியாக பொறுத்த வரைக்குமே தடைப்பட்ட வேலை இல்லாமல் முன்னேற்றக்கிறமா உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்க்க முடியும். தொடர்ந்து வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சக ஊழியர்களோட ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே இந்த நேரங்களில் மன உளைச்சலுங்கிறது இல்லாமல் இருக்காது. முடிஞ்ச வரைக்குமே யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே குடும்ப ரீதியாக ஏற்பட்டிருந்த தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். குடும்ப உறவுகளோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த நேரத்தில் நல்லது. செவ்வாய் பகவானோட இடமாற்றம் உங்களுக்கு சாதகமான பலனை தான் பெற்றுத்தரப்போகுது. கணவன் மனைவிக்கிடையே சிறப்பான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தொடர்ந்து இந்த நேரத்தில் பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு நீங்கள் செயல்பட பாருங்க. நல்ல மாற்றங்கிறது தன்னால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தேடி வர இருக்குதுன்னு சொல்லலாம்.
நீங்க செய்யக்கூடிய புதுமையான முயற்சிகள்ல ஆர்வம் ஏற்படும்னு சொல்லலாம். பேச்சுகள்ல அனுபவம் வெளிப்படுறதால குடும்ப ரீதியாவும் சரி, தொழில் ரீதியாவும் சரி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. குறிப்பா கூட பிறந்தவங்களுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. உறவுகளோட பொறுமையா இருக்க பார்ப்பீங்க. குழந்தைகள் மாதிரியான விஷயங்கள்ல மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடைக்கும். இயல்பாவே சிம்மராசி அன்பர்கள் குழந்தைகள் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க அதிர்ஷ்டசாலிங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு அனைத்து விதமான பாடங்களையும் நீங்க கற்றுத் தந்திருப்பீங்க. இதனாலேயே குழந்தைகள் மூலமா நல்ல மாற்றங்கள் பெற போறீங்க. கடன் விவகாரங்களில் பெரியவங்களுடைய அறிவுரை ஏற்று வர பாருங்க. நிச்சயமா மாற்றம் உண்டாகும். நண்பர்களுடைய ஆதரவு கூடவே இருக்கிறதால மன அழுத்தம் எல்லாமே குறைஞ்சு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்குது. புதிய வாய்ப்புகள் வாழ்க்கையில உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுமே தீரக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குது. எதிர்காலத்தில் பத்தின பயம் நீங்கி இனி முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எதிராக இருந்தவங்க கூட இனி ஆதரவாக மாறுவாங்க. மறைமுக திறமை வெளிப்பட்டு புதிய அதிகாரிகளோட ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். தாமதமாகிட்டு வந்த ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கட்டிடம் தொடர்பான துறைகள் இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். தொடர்ந்து சமூகத்தில் அக்கறை செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தேவையில்லாத விவாதங்களில் மற்ற இடங்களில் வைக்கிறத கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா பல நெருக்கடிங்கிறது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். தொடர்ந்து இந்த விஷயங்களை கவனம் செலுத்த பாருங்க. தந்தையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. வியாபார ரீதியாக பொறுத்த வரைக்குமே பல நெளிவு சுழிவுகளை நீங்கள் கற்று வச்சிருக்கிறீங்க. இதனால பல தொழில் வாய்ப்புகள் இருக்கும். என்னதான் தடுமாற்றத்தை உணர்ந்தாலுமே இறுதியில் உங்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலம். பொறுமையாக இருந்து செயலாற்றினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்குன்னே சொல்லலாம். வியாபார ரீதியாக வாடிக்கையாளர் அதிகரிக்கக்கூடிய யுக்திகளை பயன்படுத்த போகிறீங்க. வாடிக்கையாளரோட கனிவான பேச்சுவார்த்தை நீங்கள் செயல்படுனீங்கன்னா கண்டிப்பாக வியாபார ரீதியாக நல்ல மாற்றம் கிடைக்குன்னே சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கிரக நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கக்கூடிய நேரம். நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு கிடைக்கும். தொடர்ந்து திரைப்பட சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கிறதால நல்ல மாற்றம் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க உங்கள் புதுமையான சிந்தனை மூலமாக பல வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்குது. ரொம்ப நம்பிக்கையை நிலைநிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த வேடிக்கையான பேச்சுக்களை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க. வீண் விவாதங்களை தவிர்த்துட்டு வர்றது நல்லது. எதிர்மறையாக இருந்தவங்க எல்லாமே விலகி போவாங்க. வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு செல்வாக்குங்கிறது சிறந்து வரும்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய பாருங்க. முடிஞ்சால் ஐயப்ப சுவாமி வழிபாடு நீங்கள் மாலையிட்டு கூட விரதம் இருந்து இந்த காலங்களை தொடங்கலாம். இதனால் ஒரு தெளிவு பிறக்கும். வழிபாட்டு மூலமாக மன அமைதியும் ஒரு ஆன்மீக உற்சாகமும் உங்கள் மனசில் ஏற்படும்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு தெளிவான சூழ்நிலை. தொடர்ந்து இந்த காலத்தில் முழு கவனமும் பாடங்களும் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும். விவேகத்தோடு செயல்பட பாருங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இதனால சிறந்ததொரு வாழ்வுங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு ஆலய பணிகளில் தனிப்பட்ட ஆர்வங்கிறது வளரும். தொடர்ந்து எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த காலங்களில் சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களை பொறுத்த வரைக்குமே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதால கண்டிப்பாக உங்களுக்கு குடும்ப ரீதியாக நல்ல மாற்றம். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்றதை மட்டும் தவிர்க்க பாருங்க. அதாவது உங்களுடைய குடும்ப ரீதியான விஷயங்களை மற்றவங்க கிட்ட நீங்கள் பகிர்றதை தவிர்க்கணும். அதே மாதிரி மூன்றாம் நபர்களுடைய தலையிட்ட குடும்பத்துக்குள்ளே அனுமதிக்காதீங்க. தொழில்நுட்ப சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. மறதி மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம். தொடர்ந்து இந்த நேரங்களை பொறுத்த வரைக்குமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபாடு செய்ய பாருங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். மொத்தத்தில் கடின உழைப்பு மூலமாக நல்ல பலன்களை பெறக்கூடிய ஆண்டாதான் சிம்மராசி அன்றர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு அமையப்போகுது. திறமை வெளிப்பட்டு புதிய வாய்ப்புகள்ங்கிறது வந்து சேரும். சில நேரங்களில் எதிர்பாராத சவால் இருந்தாலுமே பொறுமையாக நேர்மையாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டுகள் அமைன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா வாக்குறுதி கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. சட்டம் வழக்கு மாறான விஷயங்களும் நீங்கள் கவனமாக கையாளணும். கடன் கொடுக்கறதையும் வாங்குறதுலையும் முடிஞ்ச வரைக்குமே தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே கோபத்தை தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். வேலைப்பள்ளி அதிகரித்தாலுமே சிறந்ததொரு காலமாக தான் அமைஞ்சிருக்குது. வாகன பயணங்களில் கவனம் பாருங்க. இரவு நேர பயணத்தில் முற்றிலுமாக தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி உடல் நடத்தல் கவனமாக இருக்க பாருங்க. தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலம் சிறப்பான ஒரு மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். எளியவங்களுக்கு தானம், மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம், வளர்பிறை தேய்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, சனிக்கிழமைகளில் சிவாலய வழிபாடு,
தொடர்ந்து இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாவே போதும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலங்கிறது கிடைக்குன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த கால் பாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கவனமா இருங்க. மற்றபடி உங்களுக்கு நல்ல நேரம்னு சொல்லலாம். வீண் விவாதங்களை தவிர்த்துட்டு வந்தாவே உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பான பலன் கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்தே எப்படிப்பட்ட பலன்களை வருடம் முழுவதுமே பெற போறீங்கன்னு பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.